அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர், லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க ஜாதகம் போட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். தெய்வ நம்பிக்கை, சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்கும். மனிதாபிநயம் மிக்கவங்களா இருப்பீங்க. மனிதநேயம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அன்பு, பாசம், ஈவு இறக்கம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசிங்க தனுசு ராசி. ஏமாளின்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களே ஏமாளி தான். நிறைய பேர்த்திட்ட ஏமாந்துருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் பாருங்கள், 7ஆம் அதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. சரிங்களா? 7ஆம் அதிபதி புதனெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அவங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் தான். அப்போ தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை வராது. உங்களுக்கு தொழிலில் லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும், நஷ்டம் ஏற்படாது. உங்களுக்கு நல்ல ஒரு மாதம்ங்க இந்த மாதம். அற்புதமான மாதம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரணும் உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புதன். அந்த புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வந்துடுறாரு. ஒரு அருமையான மாதம் உங்களுக்கு. பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸை சொந்த தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, மந்தமாக போயிட்டு இருக்கு, டல்லாக போயிட்டு இருக்கு, விரயமாக போயிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மாதம் தான். 3ஆம் இடத்துல சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அவர் தன்னம்பிக்கை கொடுப்பார், ஒரு உத்வேகம், தைரியத்தை கொடுப்பார். 4ல் ராகு இருக்கிறதுனால வண்டி, வீடு, வாகனம்
இதெல்லாமே வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால எதிர்பார்த்த வேலை, கேட்ட இடத்துக்கு எந்த இடத்துல வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? நல்ல ஒரு மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்காரு. சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. விரயஸ்தானத்துக்கு போனாலும் கேட்ட உதவி, கேட்ட கடன் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கேட்ட உதவி, கேட்ட கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சூரியன் வந்து பாருங்க உங்க ராசிக்கு யோகாதிபதி ஒரு 11ஆம் இடமான லாபஸ்தானம் நீச்சம் அடைகிறார். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாகிறார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். 8ல் செவ்வாய் இருக்கார். வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க வண்டி வாகனத்தில் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துருங்க. ஒரு சில பேருக்கு விபத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அவர் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. சின்ன சின்ன வெட்டு காயங்கள், ரத்த காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். சூரியனும் வந்து கெட்டு போறாரு. இந்த மாதம் செவ்வாயும் கெட்டு போகிறார், சூரியனும் கெட்டு போறாரு. அங்கே குரு பார்வையோ உங்களுக்கு சுக்கிரனோட தொடர்பு எதுவும் கிடையாது. அப்போ கவனமா இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் இரவு நேர பிரயாணங்களில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும், கேட்ட உதவியும் உங்களுக்கு கிடைச்சிரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரனே தேடி வந்துடும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் யாருன்னு தெரியும், ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? மற்றபடி பொருளாதாரத்துக்கு உண்டான மாதம் தான். ஏன்னா குரு எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். கடன் வச்சிருப்பீங்க, அந்த கடன் வந்து பெரிய அளவுக்கு போயிடாது. உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காக தான் கடன் வாங்குவீங்க. ஒரு வளர்ச்சிக்கான கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு இயக்கிட்டு இருக்காரு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. உங்க ராசிக்கு வந்து சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். சரிங்களா? ஒரு கொடுத்துருவாரு. இருந்தாலும் யாரையும் நம்ப வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களும் இறங்கிட வேண்டாம். யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு, 5ஆம் அதிபதி கெட்டு போகிறாரு, 9ஆம் அதிபதி கெட்டு போறதுனால இந்த மாதம் தனுசு ராசி நேயர்கள் 17ஆம் தேதிக்கு அப்புறமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி நீங்க வெளியூர் போறது, வெளிமாநிலம் போறது, புதுசா டிராவல் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீங்க ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்க, கார் ஓட்டிட்டு இருக்கீங்களா இருந்தீங்கன்னா, ஓட்டிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. வாகனத்தில் கவனமா போங்க. ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால 20ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. 17ஆம் தேதிக்கு அப்புறமே தனுசு ராசி நேயர்கள் நீங்க கவனமா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பார்த்து கவனமா இருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். புதுசாக கடன் வாங்குறவங்க நல்ல ஒரு சுபக்கடனாக தான் ஏற்படும். ஏற்கனவே கடன் வச்சிருக்கவங்களும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அப்படியே பெரிய எல்லை மீறி போயிடாது. பயப்படாதீங்க. சரிங்களா? நல்லா இருக்க போறீங்க இந்த மாதம். 17க்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.